வாய்வு தொந்தரவு. அதாவது கீழே குடல்லாம் நல்லாயிருக்கும், காலையில் எழுந்துப்போம், மோஷன் போவோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும், பசி நல்லாயிருக்கும், எல்லா வகையிலையும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் 2 இட்லி சாப்பிட்டோன்னா வயிறு உப்புசமாயிரும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடும் சாப்பிடுவோம், பசியும் இருக்கும், சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் உப்புசமாகும். நன்றாக செரிமானமாக்கப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள முடியாமல் கலந்து கலப்படமாக சரியாக செரிமானம் ஆகாத உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமை பெற்ற அமிலங்களாக இல்லாமல் முற்று பெறாத அமிலங்களாக சக் பண்ணி எடுக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் லீக்கி கட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் தான் இன்னைக்கு சக்கரை நோய்க்கு, இதய நோய்க்கு, புற்றுநோய்க்கு, உடல் எடை அதிகமாவதற்கு, மாலமிலா சுரப்பிகள், ஹார்மோனல் மிஸ்ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்கும் பெரிய காரணமாக. வயிற்றில் இருக்க வாமிட்டிங் வந்துடுது. அப்போ சிறுகுடல்லையோ பெருகுடல்லையோ அந்த உணவு நீண்ட நேரம் கழிவாக தங்க ஆரம்பித்தா என்ன பண்ணும்? உடனே வயிறு அதை நல்லா முறுக்கி முறுக்கி கடுமையான வலியோடு அதை வெளியில் அனுப்பி உடனே வயிற்றால் போகக்கூடிய பேதியை நமக்கு உருவாக்கும். இது கண்ணுக்கு தெரிந்து நம்ம பார்க்கறது. கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே ஆத்மானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது என்னென்னா, மேல் வயிறுலேருந்து பெருங்குடல் வரையிலும் வீக்கமாக வருது. அடிவயிறில் எந்த ஹெவினஸும் இருக்காது. வயிறு மேலே இங்கே வயிற்று நம்மளோட மார்பு கூடல் நடுப்பகுதியில் ஆரம்பித்து பெருகுடல் கனெக்ஷன் ஆகிறவரெலாம் இருக்கும். இது சிறுகுடல் அழற்சியால் வரக்கூடியது. இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம், ஸ்மால் இன்டெஸ்டைன் ப்ராப்ளத்தினால வருது. இது வந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சாப்பாடு கீழவும் போகாது, மேலேயும் போகாது, நடுவில் அடப்பட்ட மாதிரி நிற்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். மென்று சாப்பிட்றது எல்லாமே இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்போ காலையில் சாப்பிடும் போது எல்லாருமே அப்படியே எப்படியாவது சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கணுமேனு சொல்லி தண்ணி குடிச்செல்லாம் மாத்திர மாதிரி நானே நிறைய தடவை முழுங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சார், தண்ணி கூட குடிக்காமல் பெட் காஃபின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கூட சொன்னீங்க டீ நிறைய குடிக்கிறாங்க. நம்ம காலநிலை மாறினாலுமே அந்த சூடாக காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும் அப்படிங்கிறது அது மட்டும் மாறவே மாறாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக டீ குடிச்சே வாழ்வாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி நம்ம வெறும் டீ மட்டும் இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? சரி, முதல்ல நம்முடைய உடம்பு வாதமா பித்தமா கபமாங்கிற புரிதல் நம்ம எல்லாருக்கும் அவசியம். நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு வாத உடம்புக்காரராக இருந்தால் நிச்சயமாக வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பித்த உடம்புக்காரராக இருந்தால் வெந்நீரில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கப உடம்புக்காரராக இருந்தால் வெந்நீரே போதுமானது. ஆனால் நம்ம யாராக இருந்தாலும் காலையில் எழுந்த உடனே முதல்ல கொஞ்சம் வாயில் தண்ணீர் போட்டு வாய் கொப்பளித்து விட்டு அதன் பிறகு கொஞ்சம் வெந்நீர் ஒரு 100 மில்லியோ 200 மில்லியோ குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம இரவு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கும்போது வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர், கழுத்து தொண்டையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உமிழ்நீர், வயிறு சுரக்கக்கூடிய அமிலம், குடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம கவனிக்காமல் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கிறீங்கன்னா அது உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களோட கலந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது நிறைய நோய்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வயிறு புண், குடல் புண், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள்னு நிறைய சிரமங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட், நீங்கள் காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளித்து விட்டு நல்லா சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா என்னாகும்? அது உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் சார்ந்த கழிவுகள் எது இருக்கோ அதெல்லாம் வாஷ் பண்ணி 1.5 மணி நேரத்தில் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய முதல் நாள் சாப்பிட்ட உணவுடைய எச்சில் முதல் கொண்டு அனைத்துமே உடம்புலேருந்து வெளியில் போய் கட்டே சுத்தமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ காலையில் எழுந்த உடனே நாம் சாப்பிட வேண்டியது நிச்சயமாக வெந்நீர் தான். காஃபி நல்லதா டீ நல்லதாங்கிற கேள்விக்கான பதில் ரெண்டுமே உடம்புக்கு கெடுதி தான். பொதுவாக நம்முடைய பாரம்பரியத்தில் சுக்கு, மல்லி, ஜீரகம், மிளகு, தனியா இந்த 5 பொருளை போட்டு நம்ம செய்யக்கூடியது. சுக்கு மல்லின்னு சொல்லுவோம், இங்கே தனியான்னு நான் சொல்கிறது விதை, இந்த மல்லின்னு வரும்போது தழை. ஸோ இந்த 5 போட்டு தான் அந்த காலத்துலலாம் டீ கொடுப்பாங்க. நீங்கள் மதுரை பக்கம்லாம் போகிறீங்கன்னா காலையில் உங்கள் வீட்டில் கொடுக்கறது ஆவாரம் பூ டீ தான். நான் சொல்கிறது மதுரை தாண்டி விருதுநகர், காரியாப்பட்டிலாம் போகும்போது அங்கெல்லாம் அந்த ஆவாரம் பூ டீ கடைகள்லேயே அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கும். யாருமே அங்கே டீ போடுறது டீ தூள் போட மாட்டாங்க. அப்படியே ஒரு கை ஃபுல்லாக ஆவாரம் பூக்களை எடுத்து சுத்தப்படுத்தி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு அவ்வளோ ரெஃப்ரெஷிங் ஆகிறத நம்ம உணர முடியும். ஆவாரம் பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கருப்பட்டி, வெள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லாமே பழக்கத்தின் பால் வர்றது தான். டீயும் காஃபியும் குடிக்காத எத்தனையோ கோடி பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டீயும் காஃபியும் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறத பார்க்குறோம்.
ஆனால் யாராக இருந்தாலுமே என்னுடைய அட்வைஸ் வந்து காலையில் எழுந்த உடனே டீ காஃபிக்கு பதிலாக வெந்நீர் குடிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு எதாக இருந்தாலுமே காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னே சொல்லலாம். குடல் வீக்கம், குடல் எரிச்சல், அப்புறம் வயிறு வந்து உப்புசமாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வாயு ஏற்படுது, இது எல்லாமே ஒரே விஷயமா இல்லை எல்லாமே தனித்தனியா சார்? சரி, இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளில் சொல்கிறோம். ஆனால் இது ஒவ்வொன்றும் வேறுபட்டது. இப்போ குடல் வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். குடல் வீக்கம் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற வார்த்தையில் அழற்சியில் சொல்லுவோம். இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐபிடியே இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் குணப்படுத்த முடியாத நோய்களில் வகைப்பாட்டியில் இருக்குது. வயிறு உப்புசம் அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம வயிற்றுக்குள்ளே எப்படி உணவு போகுதுன்னா அலை இயக்கம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, அதை முழுங்குறீங்க, அது அப்படியே உள்ளே போகும். அடுத்த உணவு சாப்பிட்றீங்க, உள்ளே போகும். தண்ணி குடிக்கிறீங்க, உள்ளே போகும். இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், நம்ம வாய்க்குள்ளே நிறைய காற்று நம்மளுடைய குடலுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அலை இயக்கத்தால் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் தான் நம்ம வயிற்றில் இருக்கிறது. இந்த சாப்பிட்றீங்க, வயிற்றுக்குள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே அது ஜீரணம் ஆகிடுச்சின்னு மூளைக்கு தகவல் போனோன்னா வயிறு அதை ப்ரெஸ் பண்ணி அதை குடலுக்குள்ளே தள்ளும். சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் நடுவில் ஒரு வால்வு இருக்குது. அப்போ இந்த போகிற உணவு சிறுகுடல் பெருகுடலில் ஒரு 1 மணி நேரமாவது தங்கி அந்த இடத்துல சத்துக்கள்லாம் உறிஞ்சப்படும். அடுத்து பெருகுடலுக்கும் மலப்பைக்கும் போகும், அங்கே ஒரு வால்வு இருக்குது. அதோட வேலை அந்த உணவை அப்படியே நிறுத்தி வச்சு பெருகுடலில் இன்னும் நிறைய கிருமிகள் அதில் வேலை செஞ்சு இன்னும் அதில் இருக்க சத்துக்கள்லாம் எடுக்கும். கடைசியாக அது அப்படியே போய் மலப்பைக்கு சேரும். மலப்பைக்கு வெளியில் ஆசனவாய் இருக்குது. மலப்பைக்குள்ளே மலம் போன உடனே நமக்கு அந்த மலம் போகணுன்ற அறிகுறி வராது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அங்கே போகும்போது உடல் உடனே அந்த அறிகுறியை வெளிப்படுத்தும். ஸோ இதுதான் நடக்கிறது. பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தில் ஏற்படுகின்ற குறைபாடில் வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் வயிறு உப்புசம்னு நம்ம சொல்கிறது. ஸோ வயிறு உப்புசம் அப்படிங்கிறது வெறும் மேலடுக்கு வயிறில் ஏற்படுறதில்ல, மொத்த குடலுடைய அமைப்பிலையும் ஏற்படுறதுக்கு பேர் தான் வயிறு உப்புசம்னு சொல்லுவோம். அதே போல் வாயு தொந்தரவு. இந்த வாயு தொந்தரவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவுக்குழல் வாயிலிருந்து சிறுகுடல் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் வரையிலும் வரக்கூடியது தான் வாயு தொந்தரவு. அதாவது கீழே குடல்லாம் நல்லாயிருக்கும், காலையில் எழுந்துப்போம், மோஷன் போவோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும், பசி நல்லாயிருக்கும், எல்லா வகையிலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் 2 இட்லி சாப்பிட்டோன்னா வயிறு உப்புசமாயிரும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடும் சாப்பிடுவோம், பசியும் இருக்கும், சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் உப்புசமாகும். மாலை நேரங்களில் ஒரு மலைப்பாம்பு மானை விழுங்கியது போல் நகர முடியாத அளவுக்கு வயிறு கனமாயிரும். இதுக்கு பேர் தான் வாயு தொந்தரவுன்னு பேர். அதே போல் ஆத்மானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது என்னென்னா, மேல் வயிறுலேருந்து பெருங்குடல் வரையிலும் வீக்கமாக வருது. அடிவயிறில் எந்த ஹெவினஸும் இருக்காது. வயிறு மேலே இங்கே வயிற்று நம்மளோட மார்பு குடல் நடுப்பகுதியில் ஆரம்பித்து பெருகுடல் கனெக்ஷன் ஆகிறவரெலாம் இருக்கும். இது வந்து சிறுகுடல் அழற்சியால் வரக்கூடியது. இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம், ஸ்மால் இன்டெஸ்டைன் ப்ராப்ளத்தினால வருது. இது வந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சாப்பாடு கீழவும் போகாது, மேலேயும் போகாது, நடுவில் அடப்பட்ட மாதிரி நிற்கும். அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வாந்தி எடுக்கலாமா, அந்த சென்சேஷன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கை எடுத்து உள்நாக்கை தூண்டி உள்ளே இருக்கக்கூடிய கழிவு அப்படியே ரீஃப்ளெக்ஸில் வாந்தி கொண்டு வருவாங்க. வாந்தி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆமாம். இது வந்து இதுக்கு பேர், இதுவும் ஒரு வகையான வாயு தொந்தரவு. இதுக்கு ஆத்மானம்னு சொல்லுவோம். அதே போல் கிரகணின்னு ஒன்று சொல்லுவோம். கிரகணிங்கிறது என்ன, வெறும் பெருங்குடல் மட்டும் பாதிப்பு. உங்கள் பசி நல்லாயிருக்கும், ஜீரணம் சிறுகுடல் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் உணவு சிறுகுடல்லேருந்து பெருகுடலுக்கு போன உடனேயே உங்களுக்கு மோஷன் போகணுங்கிற சென்சேஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் உடனே கழிப்பறைக்கு போகணும். அப்போ காலை சிற்றுண்டிக்கு பிறகு, மதிய உணவுக்கு பிறகு, ராத்திரி உணவுக்கு பிறகுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா டாய்லெட் போகலாங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை, ஒரு சோர்வை, ஒரு ஒரு அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த கிரகணின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் சொல்லும்போது எனக்கு வாயு தொந்தரவு இருக்குது, நான் டாக்டர்கிட்ட யாராவது பேஷண்ட் என்கிட்ட வரும்போது நான் சொல்லுவேன், சார் எனக்கு அல்சர் இருக்கும்பாங்க. நான் சத்தம் போடுவேன், உன் உடம்பு என்ன பண்ணுதுன்னு சொல்லு, உனக்கு அல்சர் இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் சொல்லுவோம், அது எங்களோட வேலை. அப்போ சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து இங்கே எரியுது சார் அப்படிமா. அப்போ அவருக்கு இருக்கிறது அல்சராக கிடையாது, அவருக்கு இருக்கிறது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகும்போதும் சரி, நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போதும் சரி, நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அறிகுறியை நமக்கு தெரிஞ்ச பாஷையில் டாக்டர்கிட்ட சொல்லணும். சார் எனக்கு சாப்பிட்ட உடனே மேல் வயிறு வீக்கமாக இருக்குது, ஆனால் 2 மணி நேரத்தில் சரியாக போகுது. இல்லை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் எனக்கு வயிறில் வலியே வருது. இல்லை காலையில் எழுந்துக்கும் போது ஒரு வலி வருது சார், ஆனால் மோஷன் போன உடனே என்னோடய வலி சரியாகுது. இல்லை மலமே போகிறதில்ல, முக்கி மலம் கழிச்சா தான் என்னோடய வயிறு சரியாகுது. ஒரு நாள் பேதிக்கு மருந்து எடுத்து வயிற்றால போச்சுன்னா என்னோடய உடம்பு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது.
அடுத்த நாள் திரும்ப எனக்கு வயித்துல ஹெவினஸ் வருது. இந்த மாதிரி நம்ம உடம்புல என்னென்ன அறிகுறிகள் இருக்கோ அதை டாக்டர்ஸ் கிட்ட தெளிவாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு மாற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம பேர் சொல்லுவோம், வயிறு உப்புசமாக இருக்குது, நெஞ்சு எரிச்சல் இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது, மலக்குடல் எரிச்சல் இருக்குது, மோஷன் போன பிறகு எரிச்சல் இருக்குது. இந்த மாதிரி என்ன அறிகுறி இருக்கோ அந்த மருத்துவர்கிட்ட போகும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குதுங்கிறத விளக்கமாக சொன்னோன்னா மருத்துவர்கள் அதில் என்ன நோய் இருக்கும், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் என்ன பண்ணணுங்கிறத கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ நம்மளுக்கு செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று வெளியில் வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ வயிறு உப்புசமான மாதிரி வயிறு அடைச்சி போன மாதிரி இருக்கும் இல்லையா? இருந்தாலும் லைட்டாக பசிக்குது நம்ம அடுத்தடுத்து இன்னும் சாப்பிட்டு கொஞ்சம் லோட் பண்ணி அதிகம் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி இருக்கும் போது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதனால் நம்மளுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும் சார்? முதல்ல வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத பசிச்சு சாப்பிட்றதுங்கிறது வெறும் 1% பேர் தான். கண்டிப்பாக யாரும் வந்து இன்னைக்கு பசிச்சு சாப்பிட்றவங்க கிடையாது. இந்த 2 வேளை உணவு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. காலை உணவு, மாலை உணவு, நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. 11 மணிக்கு ஒரு உணவு, மாலை 6:30 7 மணிக்கு ஒரு உணவுன்பாங்க. அவங்க தான் உண்மையிலே பசிச்சு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. மற்றவங்க நம்ம எல்லாமே, நான் தான் சொல்கிறேனே, காலையில் 7 மணிக்கு காஃபி குடிக்கிறீங்க, 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி, திருப்பி 10:30 11 காஃபி, திருப்பி மத்தியானம் ஒரு லஞ்சு, திருப்பி 4:30 ஒரு ஸ்நாக்கு, மத்தியானம் சாப்பிட்டது ஹெவியாக இருந்தால் திருப்பி ஒரு டீ காஃபி, திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டீ காஃபி, நைட்டு படுக்கும்போது, இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறது பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் செஞ்சோன்னா என்ன ஆகும்? செரிமானம் ஆகக்கூடிய உணவு, நம்ம கட்டு இருக்கு இல்லையா, அந்த கட்டில் வந்து பெருங்குடலில் நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமாகி கடைசியாக பெருங்குடலுக்குள்ளே போகும்போது நீண்ட நேரம் அது இருக்கிறது பெருங்குடலில் தான். அந்த பெருங்குடலில் அது இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, அந்த உணவு நொதிக்கப்பட்டு அதில் இருக்க சாறு டைரெக்டாக, இப்போ ஒரு தண்ணி இருக்குது, அது மேலே ஸ்பாஞ்ச் போட்டால் எப்படி தண்ணி அந்த ஸ்பாஞ்சு சக் பண்ணி எடுக்குது, அதே போல் உணவோட கடைசி நிலை நம்மளோட செரிமானத்துக்கு போகும்போது அது உறிஞ்சி எடுக்கும். ஒருவேளை உணவு நீங்கள் காலையில் 8 o'clock ஒரு பொங்கல் சாப்பிட்றீங்க, 9 o'clock ஒரு காஃபி, திருப்பி 10 o'clock ஒரு காஃபின்னு சாப்பிடும்போது சரியாக செரிமானம் ஆகாத பொங்கல் அது கூட இந்த காஃபியும் பெருங்குடலுக்குள்ளே போகும்போது உங்கள் உடம்பு அந்த மாதிரி சத்தை உறிஞ்சி எடுக்கும்போது உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளையும் சேர்த்து உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் லீக்கி கட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். பெருங்குடல் அதோடைய இயற்கைக்கு மாறாக நன்றாக செரிமானமாக்கப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள முடியாமல் கலப்படமாக சரியாக செரிமானம் ஆகாத உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமை பெற்ற அமிலங்களாக இல்லாமல் முற்று பெறாத அமிலங்களாக சக் பண்ணி எடுக்கக்கூடியது, அதுக்கு பேர் தான் லீக்கி கட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் தான் இன்றைக்கி சர்க்கரை நோய்க்கு, இதய நோய்க்கு, புற்றுநோய்க்கு, உடல் எடை அதிகமாவதற்கு, மாலமிலா சுரப்பிகள் ஹார்மோனல் மிஸ்ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்கும் பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டியது, இந்த மாதிரி தேவையில்லாமல் உணவை திதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. பசித்து புசின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு பசிக்கு தான் சாப்பிடுங்க, பசிக்கலையா ஒரு வேளை ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுங்கள், வெந்நீர் நிறைய குடிங்க, தவறே கிடையாது. இன்றைக்கு தேவையில்லாத கழிவுகளை வயிற்றுக்குள் கொண்டு சென்று சிரமப்படுவதை விட இன்றைக்கு தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து ஆரோக்கியமாக இருப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உணவுகளை மேலே மேலே திணிக்கும் போது இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய நோய் ஏற்பட்டு நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். ஓகே சார். இப்போ வந்து செரிமானம் ஆகாத இருக்கிற கழிவுகள் வந்து நம்மளுடைய உடம்புல தங்கி இருக்கும் போது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சார்? பொதுவாக இன்றைக்கி நம்ம உடம்பு எதையுமே நீண்ட காலம் வச்சுருக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடு வாயில் அப்படின்னா 3 நிமிஷம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் வைக்க முடியாது, உடம்பால் அதை வச்சுக்க முடியாது. அதே போல் அது வந்து வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னாலும் வயிற்றுக்குள்ளே அதை 2 மணி நேரம் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. குடல் அது மாதிரி 4 மணி நேரம் வச்சுக்க முடியும். மலப்பை 5 மணி நேரம் 12 மணி நேரம் வரலாம் மலப்பை வச்சுக்கலாம். ஸோ எல்லா உணவுமே குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க முடியும். அதுக்கு மேலே அந்த உணவுகள் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, இமேஜின் அது உங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக செரிக்கல, வயிற்றுலையே இருக்குது. இப்போ காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். வாமிட் வர மாதிரி இல்லை, வாமிட்டே வரும். வந்துரும். ஸோ உடம்பால் அதை வச்சுக்க முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், வயிற்றில் இருக்க வாமிட்டிங் வந்துடுது, அப்போ சிறுகுடல்லையோ பெருகுடல்லையோ அந்த உணவு நீண்ட நேரம் கழிவாக தங்க ஆரம்பித்தா என்ன பண்ணும்? உடனே வயிறு அதை நல்லா முறுக்கி கடுமையான வலியோடு அதை வெளியில் அனுப்பி உடனே வயிற்றால் போகக்கூடிய பேதியை நமக்கு உருவாக்கும். இது கண்ணுக்கு தெரிந்து நம்ம பார்க்கறது. கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே சின்ன சின்ன மூலக்கூறுகள்
சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் தங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா, அப்போ நமக்கு அந்த மூலக்கூறுகள் உருவாக்கக்கூடிய நோய்கள் தான் இன்றைக்கி வந்து புற்றுநோய், சர்க்கரை நோய். இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? கட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள், கட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற நமக்கு கெட்டது செய்யக்கூடிய உயிரினங்கள். இன்றைக்கி ஒரு கட்டில் எவ்வளோ பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் ஆல்கேஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பூமியில் எவ்வளோ மனுஷன் இருக்கான்? நிறைய கோடிக்கு மேலே இருக்காங்க. அதே போல் எவ்வளோ நாய், புலி, சிங்கம் எல்லாம் இருக்குது. அது நிறைய இருக்கு. இதே மாதிரி நம்ம கட்டுக்குள்ளே கணக்கிட முடியாத அளவுக்கு பல பில்லியன் அளவுக்கு உயிரினங்கள் இருக்கிறத பார்க்கணும். திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் சொல்கிற மாதிரி உடல் வேறு அண்டம் வேறு கிடையாது. அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் சொல்கிறோம் இல்லையா? அதோடைய தாத்பரியம் இதுதான். இன்றைக்கி எப்படி இங்கே மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பூகம்பம் வருதோ, அதே போல் நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம குடிக்கிற தண்ணீர் மழையாக, கழிவுகள் வெளியில் போகிறது, கோடை நம்ம உடம்பு சூடாகும்போது கோடையில் என்ன மாற்றம் வெளியில் பார்க்குறீங்களோ அதே மாற்றம் உள்ள, மழை காலத்தில் எவ்வளவு கபத்தை வெளியில் பார்க்குறோமோ அது நம்ம உடம்புக்குள்ளே. இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த உணவு கழிவாக நம்ம உடம்புல தங்கும்போது தேவையற்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். அது இன்ஃப்ளமேஷனில் ஆரம்பிக்கும், அடுத்து புண்ணாக மாறும், அடுத்து பரவக்கூடிய புண்ணாக மாறும், அடுத்து தொற்று ஏற்படக்கூடிய புண்ணாக மாறும். அப்புறம் நம்மளுடைய உணவு குழலே விரிந்து கிடக்கக்கூடியது சுருங்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த இடத்துல கட்டிகள் வளருவதோ அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயங்கள் ஆறுறதுக்காக கொழுப்புகள் நிறைய பொருள் அது மேலே படிய ஆரம்பிக்கும் போது அதுவே நமக்கு சில வகையான பாதிப்புகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கு லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தான் இன்றைக்கு புற்றுநோயிலிருந்து, சர்க்கரை நோயிலிருந்து, இதய நோயிலிருந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உணவு செரிக்கின்ற நேரத்தை விட தேவையற்று உடலுக்குள் கழிவாக தங்க ஆரம்பித்தா இந்த மாதிரி நோய்கள் எதுவும் வேணால் நமக்கு ஏற்படலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தான் நம்ம எல்லாருமே வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு 4 வேளை உணவு, 5 வேளை உணவுன்னு நம்ம கொண்டு போகும்போது முதல்ல சாப்பிட்ட உணவே ஜீரணமாகலை, அதுக்குள்ளே அடுத்த உணவு, அதுக்குள்ளே அடுத்த உணவுன்னு வரும்போது நீங்கள் சொல்கிறது தான் நடக்குது. நம்ம சாப்பிடுகின்ற உணவு கிடையாது, அது கழிவாக மாறி அந்த கழிவு வயிற்றுக்குள்ளே நீண்ட நேரம் இருந்து லீக்கி கட் சிண்ட்ரோம் நமக்கு உருவாக்குறதுனால தான் நிறைய நோய்களால் நாம் அவதிப்படுகிறோம். நம்ம உடல் வந்து என்ன நிலைன்னு சொல்லி அறிஞ்சிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னோட உடல் வந்து என்ன நிலையில் இருக்குங்கிறத நான் ஏதாவது அறிஞ்சிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா நான் அப்படி தெரியாமல் சாப்பிட்றதுனால என்ன விளைவுகள் வந்து குடலில் ஏற்படும்? சரி, நம்ம உடம்பு வாத உடம்பு அப்படின்னா வறட்சியான உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. கேக்கு, பிஸ்கட்ஸு, பேக்கடு உணவுகள், வறட்சியாக இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம அதை மீறி சாப்பிட்டோன்னா வயத்தில் வாதத்துடைய தன்மை அதிகமாகும். அப்போ உங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், கிரகணின்னு நான் சொன்னக்கூடிய சிறுகுடல் பாதிப்பு நோய், பெருகுடல் அகற்சி நோய் எல்லாமே ஏற்படும். அதே வந்து பித்த உடம்புக்காரமாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல துவர்ப்பு அதிகமாக இருக்கணும், கசப்பு அதிகமாக இருக்கணும். நம்ம அதை விடுத்து அந்த இடத்துல காரத்தையும் உப்பையும் புளிப்பையும் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அல்சர் நோயிலிருந்து குடல் புற்றுநோய் வரை, வயிறு புற்றுநோய் வரை எதுவரையிலும் ஏற்படலாம். கப உடம்புக்காரங்க அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது. அப்போ இனிப்பு அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்னதான் பெருங்குடல் வாதத்துடைய ஸ்தானமாக இருந்தாலும் அங்கே கபம் அதிகமாகும் போது அங்கே நிறைய குடல் இறக்கம் சார்ந்த, அகற்சி சார்ந்த நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்குறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் பாட்டிக்கு நம்ம உடம்பு வாத பித்த கபம்ங்கிறதுலாம் நல்லாவே தெரியும். அதனால தான் கோடை காலம் வரும்போது வேப்பம்பூவை கொண்டு ரசம் வைத்து கொடுத்து கோடையுடைய வறட்சியை தவிர்ப்பதற்கும், மழை காலங்கள் ஏற்படும் போது தூதுவேலை துவையலை உணவில் சேர்க்கிறதும், அதே போல் குளிர்காலங்கள் ஏற்படும் போது அந்த இடங்களில் வெண்ணெய் சார்ந்த உணவுகளை, நெய் சார்ந்த உணவுகளை சேர்க்கிறதையும் கலாச்சாரமாக நம்ம வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம உடம்பை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி உடம்பை விட முக்கியமாக நம்முடைய உடம்பு, வெளியில் இருக்கக்கூடிய காலநிலை, நம்முடைய வயது, நாம் செய்யக்கூடிய வேலை, இது அனைத்தையும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உடல் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நோய் நாடி நோய் தணிக்க நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உடலை புரிந்து கொள்வது அவசியம். நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க எந்த ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்தாலும் உடனே அவங்க நாடி பார்த்து உங்கள் உடம்பு என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் அதை செய்கிறதுக்கு தயாராங்கிறது தான் கேள்வி. நாடி பார்ப்பதன் மூலம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை மட்டும் இல்லை, உங்களுடைய ஆயுள், உங்களுடைய மனது அனைத்தையுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஓகே சார், இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் செரிமான பிரச்சனையை பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.
ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.